தம்மை வெளிப்படுத்தணும்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண நீங்க எடுக்க வேண்டிய சரியான பொசிஷன் ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல உன்னதங்களுக்கு ஏறி கரங்களை உயர்த்தின இப்படி நீங்க செய்யும் போது நீங்க பாருங்க, உங்களுக்கு முன்பாக எத்தனை ராஜ்யங்கள் வந்தாலும் ராஜாக்கள் வந்தாலும் உங்களை மேற்கொள்ள முடியாது. அவர்கள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடியச் செய். அல்லேலூயா. நீங்க வெறும் வர்ஷிப்பர் இல்ல, நீங்கெல்லாம் யுத்த வீராங்கனைகள், நீங்கெல்லாம் யுத்த வீரர்கள். அல்லேலூயா. The second position நான் எடுக்கிறது என்ன அப்படின்னா, எப்பெல்லாம் ரொம்ப வீக்கா, ரொம்ப பலவீனமா, ரொம்ப ட்ரெயின்ட் அவுட்டா, இல்ல முடியாது, ரொம்ப டயர்டா, சோர்வுகள் வரும் பொழுது நான் அப்படியே கர்த்தருடைய சமூகத்துல முழங்கால் படிட்டு என்னுடைய நெற்றி தரையில படுற மாதிரி I'll take a position. அப்படி நெற்றி தலையில படும் பொழுது கண்ணீர் துளிகள் வருமா வராதா? அல்லேலூயா. அந்த கண்ணீர் துளிகள் உங்க நெற்றி மட்டும் தரையில இருந்துச்சுன்னா இந்த கண்ணீர் துளிகள் கன்னங்கள் வழியாக வராது, வடியாது, விழும். எங்க விழும்? நிலத்துல விழும். இப்படிதான் நான் நிறைய நேரத்துல அப்பாவோட சமூகத்துல என்னுடைய மோஸ்ட் டயர்டான இடத்துல பிள்ளைங்களாம் படுத்ததுக்கு அப்புறம் கீழே பெட்டுக்கு பக்கத்துல போய் அப்படியே விழுந்து அப்படி கர்த்தருடைய சமூகத்துல அந்த மாதிரி, எனக்கு பலன் இல்லப்பா, உங்க பலத்தினால என்னை இடை கட்டுங்க, என்னால முடியலப்பா, கூட எனக்கு பலன் இல்லை, கை உயர்த்த எனக்கு பலன் இல்லப்பா.